வணக்கம் மக்களே! ஹே காய்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல் கீப்பிங்? ஜஸ்ட் ஸ்டார்ட்டிங் இன் போத் லாங்குவேஜ். நான் 2 லாங்குவேஜ்ல இப்பலாம் ஸ்டார்ட் பண்றேன். பிகாஸ் இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டூ லேர்ன், தே கேன் லேர்ன். அண்ட் தென் மோஸ்ட்லி ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ டோன்ட் வொரி கைஸ், தமிழ்லயும் இருக்கும் மாறி மாறி. ஓகே. ஸோ எனிவே, இன்னைக்கு மண்டே எப்படி போச்சு? ஸோ ஓவரால் த வேர்ல்ட் மண்டே இஸ் ஆல்வேஸ் பிஸி, பிஸி, பிஸி. So I hope it went okay. If it is not, I think tomorrow it will be better. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிஸி டே. ஐ திங்க் ஐம் ஹேவிங் ஃபீவர். ஸோ சிப் குடிச்சிட்டு உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் இந்த வாட்டி. யூஸ்வலி வந்து நான் டைப் பண்ணிகிட்டே வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தனியாக, என்னோட வீடியோஸ் தனியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் ஓகே. ஸோ ஹவ் இஸ் த ரிசர்ச் கோயிங் அண்ட் எவ்ரி திங் கோயிங் ஆன்? Hope everything is going good. And welcome back to my channel. We are on day 14, which is like week 2. So 2 week முடிஞ்சிட்டோம் guys. That's really good. And if anyone is new, யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா, I'd really welcoming you all for this incredible journey. லாஸ்ட் 13 days என்ன நடந்து, என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், என்ன மாதிரி ஜேர்னி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் விஷயம், அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் தென் ஓவராலாக லைக் இந்த சேனலோட பர்பஸ் என்ன, நான் யார், அதெல்லாம் வந்து நீங்கள் போய் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஐ இன்சிஸ்ட் தட் எல்லோரும் போய் லைக் ஃபஸ்ட்டு டே 1லேருந்து லிசன் பண்ணிங்கன்னா லைக் உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கே இருக்கோம் நம்ம, ஈவன் உங்களுக்கே தெரியும் லைக் எவ்ரிடே வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து வெப் சர்ஃபிங்கில் வந்து நான் எஜுகேஷன் இன் அயர்லாண்டை பற்றி காமிச்சேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து வை ஸ்டடி இன் அயர்லாண்ட் பார்த்தாச்சு, வேர் கேன் ஐ ஸ்டடி பார்த்தாச்சு. ஸோ வாட் கேன் ஐ ஸ்டடி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லைக் இதை சொல்லியிருக்கேன். ஸோ தேர் இஸ் லைக் 4 கேட்டகரிஸ் இருக்குது. நான் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ். ஸோ ஐரிஷ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி டிகிரிஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. மாஸ்டர்ஸ், டிப்ளமா, பிஹெச்டி எக்ஸெட்ரா. அண்ட் தென் வி ஹாவ் லைக் ஸ்டடி அப்ராட் இன் அயர்லாண்ட். தட் இஸ் லைக் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து படிக்கிறதுக்கு. ஸோ யூ கேன் ரீட் அபவுட். And then we have Erasmus program. Erasmus is like kind of எப்படி சொல்கிறது, இந்த செமஸ்டர் ஸ்வாப்பிங் பண்ணுவாங்கள்ல, யூ ஜஸ்ட் லைக் கம்பைன் கைண்ட் ஆஃப் யூ கெட் டு நோ, இங்கே கொஞ்சம் கெட் டு நோ, அங்கே கொஞ்சம். ஸோ இது மெயின்லி யூஸ் தான், EU கண்ட்ரி அப்ளிகபிள். அண்ட் தென் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ். ஸோ பேசிக்லி தனியாக அவங்க கோர்ஸும் நடத்துவாங்க. லைக் மோஸ்ட்லி வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பற்றி தான் நான் இப்போ சொல்லுவேன். அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் தேர் அக்செப்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் கோர்ஸும் இருக்குது பாருங்கள், அது அவங்களே சொல்லி தருவாங்க. சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 lakhs 4 lakhsன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஷார்ட் கோர்ஸ், பார்ட் டைம் ஷார்ட் கோர்ஸ் மாதிரி வந்து படிப்பாங்க. இங்கிலீஷ் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கோச்சிங் மாதிரி அதை வந்து அங்கேருந்து இங்கே வந்து படிப்பாங்க. அதை மோஸ்ட்லி சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் படித்து பார்த்துருக்கேன். நோ வி பாஸ் இன் ஹோம் அண்ட் தென் வி கெட் அ விசா அண்ட் தென் வி கம். அவங்க வந்து கொஞ்சம் வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இட்ஸ் லைக் லிட்டில் பிட் லைக் தேர் கம் அண்ட் ஸ்டடி, கோச்சிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து இது வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் தேர் சூஸ் தேர் மாஸ்டர்ஸ் ஆர் எனிதிங். மோஸ்ட்லி நான் அவங்க படித்து தான் பார்த்துருக்கேன். இல்லை மேபி ஃபியூ அதர் கண்ட்ரீஸ், ஐம் நாட் ஷூர். பட் நம்ம வந்து விசா அப்ளை பண்ணும்போது நம்ம போஸ்ட் கிராட், அண்டர் கிராட், மெடிசன் அந்த மாதிரி தான் படிக்க வருவோம். ஸோ நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணி தான் வருவோம் எனிவே. ஸோ ஹைலைட் பண்ண 3மே வெரி இம்பார்ட்டன்ட். அது 3 தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் எனிவே வில் டாக் அபவுட் தட் ஃபர்தர். ஓகே. ஸோ ஹவு டு ஐ அப்ளை? ஸோ யூ கேன் சி qualification recognition, apply for a course, get your student visa, tuition cost and scholarship. ஸோ இதெல்லாம் தான் 4 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும், அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட் விசா வாங்கணும், காஸ்ட் பே பண்ணணும் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப்பை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ தான் பண்ண போகிறேன். ஏன்னா லைக் வி ஆர் மூவிங் இன் டு ஆல்மோஸ்ட் மார்ச், இஸ்ன்ட் இட்?
ஸோ மார்ச் தான் சில ஸ்காலர்ஷிப் வந்து டெட்லைன் இருக்கும். ஐ அர்ஜ் பீப்பிள் யூஸ் இட். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து வீடியோல வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம். டுடே வந்து லைக் நம்ம என்னலாம் ப்ராக்ரஸ், நம்ம என்னலாம் பேசியிருக்கோம், அதெல்லாம் வந்து ரியால் ரியாலிட்டி மேபி லைக் அவங்க வந்து லைக் அப் டு டேட்டா இருக்கா? இயர் டு இயர் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். ஸோ பேசிக்கலி இப்போ உங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா, லைக் அகாடமிக் என்ட்ரி ரெக்யர்மென்ட். பிகாஸ் நான் ரீசன் வந்து நான் ஏன் இத வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன்னா, எவ்ரி டைம் இட் சேஞ்சஸ். ஸோ மேக் ஷூர் நீங்க அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றீங்கன்னு. பிகாஸ் அங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இயர் டு இயர். ஸோ வருஷம் வருஷம் அது மாறிட்டே இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ உங்க என்ட்ரி ரெக்யர்மென்ட் see it's like I sometimes certain degree வந்து certain post grad வந்து குவாலிஃபை ஆகாது. பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் certain field you can specialize. It's very important because I am the person who personally நான் ரொம்ப பிலீவ் பண்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் see like if you are studying mechanical engineer studied நீங்க படிச்சிருந்தீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் திரும்பி இங்க வந்து எம்இ, எம்எஸ்சி வந்து நீங்க மெக்கானிக்கலே படிக்கக்கூடாது guys. அதுக்கு தான் நீங்க வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன படிக்கலாம், என்னலாம் இருக்குன்னு தெரியும். இப்படி இல்லைன்னா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. Like if you are coming like that, you can do like industrial engineering, process engineering, maybe chemical design and development. There is like so many like million courses இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அகைன் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன? உங்களோட ரெக்யர்மென்ட். நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம டெஸ்ட் எழுதணும். வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ற இங்கிலீஷ் டெஸ்ட். அதுக்கு உள்ள லெவல் ரெக்வயர்டு கிரேட் குடுத்துருக்காங்களா இந்த சைட்ல? இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் Duolingo வாஸ் நாட் தேர். பட் சர்டன் காலேஜ் அக்செப்ட் பண்றாங்க. ஆனா யுனிவர்சிட்டி ஸ்டில் அக்செப்ட் பண்றாங்களான்னு ஐ அம் நாட் ஷூர். அதுக்கு தான் நீங்க யூ ஹேவ் டு டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஃபார் லெட்ஸ் சே லைக் யுசிடி. ஐ அம் நாட் ஷூர் யுசிடி வந்து Duolingo இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்றாங்களான்னு. ஸோ இட்ஸ் திங்ஸ் லைக் தட் யூ நீட் டு லேர்ன். ஸோ மேக் ஷூர் யூ ஃபஸ்ட்டு உங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? அதுக்கப்புறம் உங்க இங்கிலீஷ் டெஸ்ட்டு. இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து நீங்க இப்ப தான் இந்த எழுதணும்னு இல்ல. நீங்க எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல்டிஎஸ்லாம் வந்து 2 இயர்ஸ் வேலிட் இஸ்ன்ட் இட்? ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். ஜஸ்ட் ஸ்டார்ட் சம் ஸ்டெப்ஸ் கைஸ். ஈவன் தோ இட்ஸ் பேபி ஸ்டெப், இட்ஸ் வொர்த் இட். சத்தியமா ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் ட்ரை டு டாக். ஓகே. ஸோ மெடிசன். இஃப் எனிஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டடி மெடிசன் அண்ட் நீங்க நான் இயு, அஃப்கோர்ஸ் நம்ம நான் இயு. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இயுனா நான் யூரோப்பியன், வி ஆர் ஏஷியன் பேசிக்கலி. ஸோ வி நீட் டு கான்டாக்ட் தெம் டைரக்ட்லி. எனக்கு யா லைக் ஃபியூ பீப்பிள் வெரி குட் அண்ட் ஃபியூ பீப்பிள் வந்து படிக்கிறாங்க. லைக் எம்பிபிஎஸ் லைக் மெடிசன்லாம். ஸோ யூ கேன் செக் வித் தெம். மேபி ஐ கேன் செக் இஃப் யூ வாண்ட் ஆர் ஸ்டப். I personally feel it's very expensive, but it's worth it maybe because I am seeing people come and do. So that's pretty much guys. இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது. மெயினா வந்து நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எஜுகேஷன் அயர்லாண்ட்ல வந்து டீப்பாவே பார்த்தாச்சு. இப்போ இங்கிலீஷ் டெஸ்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பை வந்து கவர் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காலர்ஷிப் ஐ திங்க் வி ஆல்மோஸ்ட் தேர். நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எங்கே பார்க்கணும், அதில் பற்றின டவுட்ஸை எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும், உங்களோட எலிஜிபிலிட்டி, அவங்க க்ளோசிங் டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் ஏஜென்ட் மூலிமா பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக பண்ணலாமா, ஜஸ்ட் வி கிளியர்ட் எவ்ரி திங் டிடன்ட் வி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் லோன் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த நாளில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் விசா. தென் இட்ஸ் லைக் வென் யூ கம் ஹியர் அண்ட் பேக்கிங், வாக்கிங் அண்ட் தென் இங்கே வந்து லிவ் பண்ணுறதெல்லாம் லைக் வி கேன் ஸ்டார்ட் சீயிங் ப்ரீஃப்லி. தட்ஸ் ஓகே. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ be good and do your research, be kind and look after yourself and be mindful. Okay, நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிடுவோம் and you can start here. I wish you all very good luck, all the best and sleep well or maybe good morning உங்களுக்கு. நான் இப்போ தூங்க தான் போறேன். It's 8:44 and love you all. Take care. Bye guys. நாளைக்கு வந்து like interesting scholarship. Okay, bye. Take care.
ஓகே. ஆ இட்ஸ் கோயிங் பாருங்க. 2 இதையும் மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன? யாஹ்! ஸோ டேக் யூர் பேபி ஸ்டெப்ஸ். பாய். டேக் கேர்.